அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்கராவின் 130வது வசனம் முதல் 141வது வசனம் வரை உள்ள ஆயத்துக்களின் தஃப்சீர்களை விளக்கமாக பார்க்கலாம். கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்ஹாக் அலைஹி வஸல்லம் அஸ்பாத் சந்ததிகள், நபி ஈசா அலைஹி வஸல்லம், முந்தைய வேதங்கள், கிப்லா தொழுகும் திசையை பற்றி யூதர்கள் பேசியதை பற்றி மற்றும் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் பற்றியும் இந்த ஆயத்துக்களில் பார்க்கலாம். பொறுமையோடும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். நமது மற்ற பயான்களையும் கேட்டு பயனடையுங்கள். குர்ஆனில் 2வது சூராவின் 130வது வசனத்தில் எவன் தானே மூடனாகிவிட்டானோ அவனை தவிர இப்ராஹிமுடைய இஸ்லாம் மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நிச்சயமாக நாம் அவரை இந்த உலகில் தேர்ந்தெடுத்தோம், மறுமையிலும் நிச்சயமாக அவர் நல்லடியார்களில்தான் இருப்பார். 2வது சூராவின் 131வது வசனத்தில் இப்ராஹீமை நோக்கி அவருடைய இறைவன் நீ எனக்கு பணிந்து வழிபடு என்று கூறிய சமயத்தில் அவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அகிலத்தாரின் இறைவனுக்கு இதோ நான் பணிந்து வழிபட்டேன் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். 132வது வசனத்தில் அதையே இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் தன்னுடைய சந்ததிகளுக்கும் உபதேசித்தார்கள். யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய சந்ததிகளை நோக்கி என் சந்ததிகளே, உங்களுக்காக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாகவே தவிர இறந்துவிட வேண்டாம் என்று கூறினார். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பல கட்டளைகளை பிறப்பித்தான். அவை அனைத்தையும் அவர்கள் சீராக நிறைவேற்றி முடித்தார்கள். அதை அடுத்து அவர்கள் இமாமாக தலைவராக அல்லாஹ் ஆக்கினான் என்பது முன்பே விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சிரமமேற்கொண்டு அல்லாஹுக்கு அடிபணிந்து நடப்பதே நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாக மார்க்கமாக இருந்தது. படைத்து பராமரிக்கக்கூடிய தலைவனுக்கு அடிபணிந்து நடப்பதே அறிவுடைமை ஆகும். எனவே இப்ராஹீமின் மார்க்கத்தை புறக்கணித்தவன் அறிவாளியாக இருக்க முடியாது. அறிவாளிக்கு இளமை, இம்மை, மறுமை, அழகு, ஈருலகிலும் தன்னை எதிர்நோக்கியுள்ள ஆபத்துகளில் இருந்து தன்னை காத்து நல்வாழ்வை தேடிக்கொள்வதே ஆகும். இதற்கு இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கமே வழியாகும். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடந்ததால் உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைந்தார்கள். மறுமையிலும் அன்னார் நல்லோர்களுடைய பட்டியலில் இடம்பெற்று இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இதைப்போல அன்னாரை பின்பற்றுபவர்கள் இரு உலகத்திலும் வெற்றி பெறலாம் என்று முதல் வசனத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டி கூறுகின்றான். 130வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை அடிபணிந்து நடந்ததை பற்றி 131வது வசனம் புகழ்ந்து கூறுகிறது. தனக்கு பணிந்து நடக்குமாறு இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட பொழுது அனைத்துலக இரட்சகனுக்கு நான் அடிபணிந்தேன் என்று கூறி அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அது மட்டுமன்றி அதே வழியில் நடக்குமாறு தன்னுடைய மக்களுக்கும் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவுரை பகர்ந்தார்கள் என்று 132வது வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இஸ்லாம் ஒன்றே அல்லாஹுடைய மார்க்கம், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் இறந்துவிடாதீர்கள் என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர் அறிவுரை கூறினார். இறப்பு எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. எதிர்பாராத முறையில் இறப்பு நேர்ந்துவிடலாம். எனவே எல்லா நேரமும் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடப்பவர்கள் மட்டுமே
முஸ்லிம்களாக மறிக்க முடியும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையில் இறப்பு வந்துவிட்டால் அல்லாஹ்விற்கு அடிபணியாத நிலையிலேயே உயிர் பிரிய வேண்டிய நிலை உருவாகும். எனவே எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்த முஸ்லிம்களாகவே வாழுங்கள் என்பது இந்த வசனத்தின் கருத்தாகும். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இஸ்லாம் என்னும் சொல்லுக்கு முற்றிலும் அடிபணிதன் என்று பொருள். அல்லாஹுக்கு அடிபணிந்து அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவதே இஸ்லாம் ஆகும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையே அனைத்து நபிமார்களும் போதித்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 2வது சூராவின் 133வது வசனத்தில், யூதர்களே, யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு மரணம் வந்த சமயத்தில் அவருக்கு அருகாமையில் இருந்தீர்களா? அவர் தன் சந்ததிகளை நோக்கி, எனக்கு பின்னர் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு, உமது இறைவனும் உமது மூதாதையர்களான இப்ராஹீமும் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் ஆகியவர்களுடைய இறைவனுமான ஒரே ஒரு இறைவனையே வணங்குகின்றோம். அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருப்போம் என்று கூறினார்கள். நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் இறக்கும் தருவாயில் யூத மார்க்கத்தையே பின்பற்றுமாறு தம் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என யூதர்கள் சொல்லிக் கொண்டனர். இந்த வசனம் அதற்கு மறுப்பாக அமைந்துள்ளது. யாக்கூப் இறக்கும் தருவாயில் நீங்கள் என்ன அவருக்கு அருகிலாயிருந்தீர்கள் என்று வினா எழுப்புகின்ற அல்லாஹ் உண்மையில் அப்போது நிகழ்ந்த சம்பவம் என்ன என்பதை சொல்லி காட்டுகின்றான். நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் தன் மக்களை அழைத்து, எனக்கு பிறகு நீங்கள் எதை வழிபடுவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் தங்களுடைய இறைவனும் தங்களுடைய பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய மற்றும் தந்தைகளான நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் நபி இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் ஆகியோருடைய இறைவனுமான அல்லாஹ்வையே நாங்கள் வழிபடுவோம், அவனது கட்டளைகளுக்கு அடிபணிந்து முஸ்லிம்களாகவே வாழ்வோம் என்று பதிலளித்தார்கள். இதுதான் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் இறக்கும் தருவாயில் நடந்த உரையாடல் ஆகும் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். இதிலிருந்து பெற்றோர்கள் தங்களுடைய மக்களுக்கு நல்வழி காட்டுவது எவ்வளவு முக்கியமானது என்று தெரிகிறது. இறக்கும் தருவாயில் கூட தன் கண்ணுக்கு பின்னால் நேரான வழியில் மக்கள் நடக்க வேண்டும் என்பதில் தாய் தந்தையர்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்று இந்த வசனம் உணர்த்துகிறது. தன் மக்களின் உடல் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மட்டும் பாடுபடக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய நல்லொழுக்கம் மேம்பாடு குறித்து சற்றும் சிந்திக்காமல் இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகும். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். 66வது சூராவின் 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே மக்களுடைய மறு உலக நல்வாழ்விற்காகவும் முயற்சி செய்வது பெற்றோர்களுடைய கடமையாகும். நபி இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவருடைய மூத்த துணைவியார் சாரா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் நபி இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஆவார்கள். நபி இப்ராஹிமுடைய இளைய மகனாரான இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் அவர்கள் மூத்த மகனார் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் பிறந்து 14 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு வயது 100. கிமு 260 பிறந்த இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் அவர்கள் கிமு 1880 இறைவன் அடி சேர்ந்தார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் 180 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தார்கள் என்று பழைய ஏற்பாடு கூறுகிறது. 2வது சூராவின் 134வது வசனத்தில், மேற்கூறிய நபிமார்களாகிய அந்த கூட்டத்தினர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் செய்த நல்ல செயல்கள் அவர்களுக்கே பலனளிக்கும். நீங்கள் செய்த நல்ல செயல்கள்தான் உங்களுக்கு பலனளிக்கும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த திருவசனம் யூதர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு தவறான கருத்துக்கு மறுப்பாக அமைந்துள்ளது. தாங்கள் நபிமார்களுடைய வழித்தோன்றல்களாக இருப்பதால் தாங்கள் செய்யக்கூடிய எந்த பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்று யூதர்கள் நம்பினார்கள். இதற்கு சான்றுகளாக பின்வருவனவற்றை கூறலாம். அல்லாஹுடைய திருநாமத்தின் பொருட்டாலும் அவனது பேரருளின் பொருட்டாலும் மூதாதையர்கள் செய்த நன்மைகள் அவர்களுடைய சந்ததிகளுக்கு திருப்பிவிடப்படும் என யூத கலை களஞ்சியத்தில் காணப்படுகின்றது. நூல் GE 12. சிலருக்கு முன்னோர்களுடைய செயல்களால் நல்ல பலன் கிடைக்கிறது, இன்னும் சிலருக்கு சந்ததிகளின் பொருட்டால் நல்ல பலன் கிடைக்கிறது. இவ்வாறு நூல் GEVIP 60 இல் கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் பின்வருமாறு கூறப்படுகிறது. உன் தேவனும் யோகோவாவுமாகிய நான் பிதாக்கள் செய்த அதிக்கிரமங்களை என்னை பகைக்கின்ற பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறைகள் வரைக்கும் விசாரிக்க எரிச்சலுள்ள தேவனாக இருக்கின்றேன். உபாகமம் 5:9.
அவரது பெற்றோர் செய்த குற்றங்களுக்கு 4 தலைமுறைகள் வரை பிள்ளைகள் பழிவாங்கப்படுவார்கள். யூதர்கள் இந்த கத்தை தீர்க்கானுடைய இந்த வசனம் மறுக்கின்றது. முன் சென்ற சமுதாயத்தினர்கள் தங்களுடைய வினைகளுக்கேற்ற பலனை பெறுவார்கள். நீங்கள் உங்களுடைய வினைகளுக்குரிய பலனை பெறுவீர்கள். ஒருவர் செய்கின்ற நன்மையோ தீமையோ பிறருக்கு வராது. மற்றவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தி கூறுகிறான். இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் வேறு பல வசனங்களும் திருக்குர்ஆனில் உண்டு. 6வது சூராவின் 164வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வே அனைவரையும் படைத்து பரிபாலிக்க அவனையன்றி மற்ற எவரையும் எனக்கு இறைவனாக நான் எடுத்துக்கொள்வேனா? பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கே கேட்டை தேடிக்கொள்கின்றது. ஆகவே ஒரு ஆத்மாவுடைய பாவ சுமையை மற்றொரு ஆத்மா சுமக்காது. இறந்த பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவனிடமே செல்வீர்கள். நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருந்ததை பற்றி அவற்றில் எது தவறு எது சரி என்பது அது சமயம் அவன் உங்களுக்கு அறிவிப்பான். இதில் முஸ்லிம்களுக்கும் படிப்பினை உண்டு. முஸ்லிம்களில் சிலர் தாங்கள் செய்யது மற்றும் வீர் மசாய் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் தாங்கள் புரிகின்ற பாவங்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்று கூறிக்கொள்கின்றார்கள். இது தவறான எண்ணம் என்பதை இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தப்படுகின்றது. ஒரு குடும்பத்தோடு தொடர்பு இருப்பதனால் மட்டும் ஒருவர் நல்லவராக ஆகிவிட முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்புவதும் கூடாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி சொன்னார்கள், ஃபாத்திமா, உன்னை நீ நரகத்திலிருந்து காத்துக்கொள். உங்களுக்காக அல்லாஹ்விடம் நான் எதனையும் உடமையாக்கி கொள்ள முடியாது. இருப்பினும் இரத்த பந்தம் உண்டு. அதை நான் உரிய முறையில் குளிரச் செய்வேன். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் நசாயி. 2வது சூராவின் 135வது வசனத்தில் நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள், நேரான வழியை அடைந்து விடுவீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு, இல்லை, நேரான வழியை சார்ந்த இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம். அவர் உங்களைப் போல இணை வைத்து வணங்குபவர்களில் இல்லை என்று நபியே நீர் கூறுவீராக. 2வது சூராவின் 136வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வையும் எங்களுக்கு அருளப்பெற்ற இந்த வேதத்தையும் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிவஸல்லம் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அருளப்பட்ட அனைத்தையும், மூசா நபி அவர்களுக்கும் ஈசா நபி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றைய நபிமார்களுக்கு தங்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்தவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். அவர்களிலிருந்து எவரையும் நபி அல்ல என்று பிரித்துவிட மாட்டோம். மேலும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுவோம். இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கையை ஏற்று நடக்குமாறு யூதர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் கூறப்பட்ட வேளையில் யூதர்கள் தங்கள் மதத்தில் சேருமாறும் கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்தை தழுவுமாறும் கூறியதோடு அப்போதுதான் நேர்வழி பெற முடியும் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் இந்த வசனங்களை அல்லாஹ் அருளினான். வேதக்காரர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடம் இப்படி கூறுமாறு நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன்னுடைய நம் அனைவருக்கும் பொதுவான தந்தை ஆவார். நாம் அனைவரும் அவரை ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே வாருங்கள், அவரது வழியை பின்பற்றுவோம். அவர் நேர்மையானவர், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதவர், தூய்மையான ஏகத்துவ கொள்கையை தானும் ஏற்று பிறருக்கும் போதித்தவர். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை மதிப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய வேதக்காரர்கள் அவர்கள் போதித்த ஏக இறை கொள்கையை கைவிட்டு விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் இறைவனுடைய மைந்தர் என்றும் முக்கடவுள்களில் ஒருவர் என்றும் கூறி அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்கள். யூதர்கள் நபி உசைர் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய புதல்வர் என்று கூறுகிறார்கள். இதன் மூலம் அல்லாஹ்வை மனிதனின் தரத்திற்கு கீழே இறக்கி அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்கள் யூதர்கள். இன்னும் அல்லாஹு தஆலா 136வது வசனத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றான். அல்லாஹ்வையும் அவன் எங்களுக்கு இறக்கிய அருளிய திருக்குர்ஆனையும் முந்தைய நபிமார்களுக்கு அருளிய வேதங்களையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். அவர்களில் யாருக்கிடையேயும் வேற்றுமை பாராட்ட மாட்டோம். அல்லாஹ்வுக்கே நாங்கள் அடிபணிவோம் என்று கூறிவிடுங்கள் என்பதே அந்த ஆணை. அதாவது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் போல இறை தூதர்களில் சிலரை நம்பி மற்றும் சிலரை நம்பாமல் இருக்க மாட்டோம்.
நம்பக்கூடிய விஷயத்தில் நபிமார்கள் அனைவரும் சமம் என்பதை எங்கள் கொள்கை. ஏனென்றால் அனைத்து நபிமார்களுடைய லட்சியமும் ஏக இறைவனான அல்லாஹுக்கு அடிபணிவதாகவே இருந்தது. அதையே நாங்கள் செய்கின்றோம். நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களை யூதர்கள் தரம் தாழ்த்தி பேசுவர். அதற்காக முஸ்லிம்கள் எவரும் இஸ்ராவேலர்கள் நபிமார்களான இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் அவர்களையோ யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களையோ மரியாதை குறைவாக பேசுவது கிடையாது, பேசவும் கூடாது. பொதுவாக எல்லா நபிமார்களையும் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதங்களையும் முஸ்லிம்கள் நம்புகின்றார்கள், நம்ப வேண்டும். அஸ்பாத் சந்ததிகள். இங்கு குறிப்பிட்டுள்ள அஸ்பாத் என்னும் சொல் பேர குழந்தைகள் அனைவரையும் காட்டும். இருப்பினும் இங்கே நபி இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் மற்றும் யாக்கூப் அலைஹிவஸல்லம் ஆகியோருடைய சந்ததிகளே நோக்கமாகும். நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு 12 குழந்தைகள். அவர்களில் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஒருவர். அவர்கள் அனைவரும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவருடைய காலத்தில் எகிப்தில் குடியேறினார்கள். இவர்களுக்கு பல்லாயிரம் பேர குழந்தைகள் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு கூட்டமாக பல்கி பெருகினார்கள். இவர்களை நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் எகிப்து சர்வாதிகாரியிடமிருந்து மீட்டு வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த 12 பேர்களில் வழித்தோன்றல்களே இங்கு நோக்கமாகும். நபி ஈசா அலைஹிவஸல்லம். இஸ்ராவேலர்களுடைய வம்சாவளியில் இறுதி நபியே ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அன்னாரை கிறிஸ்தவர்கள் இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டுவிட்டு இறுதியில் அல்லாஹுடைய மகன் என்று கூறிவிட்டார்கள். ஆணுடைய துணையின்றி அனைவரும் அன்னை மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அற்புதமாக பிறந்தார்கள் நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள். நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவருடைய அடிப்படை கொண்டு கிறிஸ்தவர்களுடைய ஆண்டு கிபி என்று கணக்கிடப்படுகிறது. அன்னார் பிறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த வருட கணக்கை பின்னர் ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. எனவே கிமு வினை 3 ஆண்டுகள் கிபி உடன் இணைகின்றன. நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவருடைய போதனைகளை ஏற்க மறுத்துவிட்ட இஸ்ராவேலர்கள் அன்னார் மீது யூத மத நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். பின்னர் வழக்கு அரசின் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அங்கே அவர்கள் குற்றவாளி என முடிவு செய்யப்பட்டு சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நூல் மாஜிதி. ஆனால் நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை, மாறாக அல்லாஹ்வின்பால் உயர்த்தப்பட்டார்கள் என்று குர்ஆனில் தெளிவுபட கூறப்படுகிறது. 4வது சூராவின் 157வது வசனம். மேலும் அல்லாஹுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களை மசீஹை நாம் சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட்டோம் என்று அவர்கள் கூறியதனாலும் அவர்களை சபித்தோம். அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, அவரை சிலுவையில் அறைக்கவும் இல்லை. அவர் இருந்த அறைக்குள் அவரை தேடி சென்றவன் அவரைப் போல ஆக்கப்பட்டு விட்டான். தேடிச் சென்ற மற்றவர்கள் அவனையே சிலுவையில் அறைந்தார்கள். இதனால் அவர்கள் சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே எவர்கள் இதற்கு மாறான அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வீண் சந்தேகத்திலேயே ஆழ்ந்து விட்டார்கள். வீண் சந்தேகத்தை பின்பற்றுவதை தவிர அதில் அவர்களுக்கு உண்மையான ஞான ஆதாரம் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை. 19வது சூராவின் 16 முதல் 35 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வேதத்தில் ஈசாவின் தாயாகிய மரியமை பற்றி சிறிது கூறுவீராக. அவர்கள் தன் குடும்பத்தினர்களை விட்டு விலகி கிழக்கு திசையுள்ள தன் அறைக்கு சென்று குளிப்பதற்காக தன் மக்களின் முன் திரையிட்டு கொண்ட சமயத்தில் ஜிப்ராயில் என்னும் நம் தூதரை அவரிடம் அனுப்பி வைத்தோம். அவர் முழுமையான ஒரு மனிதருடைய கோலத்தில் தோன்றினார். 19வது சூராவின் 18வது வசனத்தில் அவரை கண்டதும் நிச்சயமாக நாம் உம்மிடமிருந்து என்னை பாதுகாக்க ரஹ்மானிடம் பிரார்த்திக்கின்றேன். நீர் இறை அச்சமுடையவர்களாக இருந்தால் இங்கிருந்து அப்புறப்பட்டு விடுவீராக என்றார். 19வது சூராவின் 19வது வசனத்தில் அதற்கவர் பரிசுத்தமான ஒரு மகனை உமக்களிக்கப்படும் என்பதை உமக்கு அறிவிப்பதற்காக உமது இறைவனால் அனுப்பப்பட்ட வானவ தூதர்தான் நான் என்றார். 19வது சூராவின் 20வது வசனத்தில் அதற்கவர் எனக்கு எப்படி சந்ததி ஏற்படும்? எந்த மனிதனும் என்னை தீண்டியதில்லையே, நான் கெட்ட நடத்தையில் உள்ளவளும் அல்லவே என்று கூறினார். 21வது வசனத்தில் அதற்கு அவர் அவ்வாறே நடைபெறும் என்று உனது இறைவன் கூறுகிறான் என்றும் அது தனக்கு எளிது என்றும் அவரை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம் அருளாகவும் நாம் ஆக்குவோம் என்று இது ஒரு முடிவு செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றது என்றும் கூறுகின்றான். 19வது சூராவின் 22வது வசனத்தில் பிறகு மரியம் அலைஹிவஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை கர்ப்பத்தில் சுமந்து அதனோடு
அவர் இருந்த இடத்திலிருந்து வெளியேறி தூரத்தில் உள்ள ஒரு இடத்தைச் சென்று அடைந்தார்கள். 19வது சூராவின் 23வது வசனத்தில், பின்பு அவர் ஒரு பேரித்த மரத்தடியில் செல்லும் பொழுது அவருக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டு, இதற்கு முன்னதாகவே நான் இறந்திருக்க வேண்டாமா? அவ்வாறு இறந்திருந்தால் என் எண்ணமே ஒருவருடைய ஞாபகத்திலும் இல்லாதவாறு முற்றிலும் மறக்கப்பட்டிருப்பேனே என்று வேதனையோடு கூறினார். 19வது சூராவின் 24வது வசனத்தில், பேரித்த மரத்தின் அடிப்புறமிருந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சப்தமிட்டு, மரியமே, கவலைப்படாதீர்கள், உமக்கு சமீபமாக உமது இறைவன் ஒரு ஊற்றை உதித்து ஓட செய்திருக்கின்றான். 25வது வசனத்தில், இந்த பேரித்த மரத்தின் கிளையை உமது பக்கம் பிடித்து இழுத்து குலுக்குவீராக, அது பழுத்த பழங்களை உம்மீது சொரியும். சுப்ஹானல்லாஹ். 19வது சூராவின் 26வது வசனத்தில், ஆகவே அந்த பழங்களை நீர் புசித்து அந்த ஊற்றின் நீரை குடித்து இந்த குழந்தையை கண்டு கண் குளிர்ந்திருப்பீராக. மனிதர்களில் எவரை கண்ட போதிலும் நிச்சயமாக நான் ரஹ்மானுக்கு நோன்பு நோட்க முடிவு செய்திருக்கின்றேன். ஆகவே இன்றைய தினம் எந்த மனிதரோடும் பேச மாட்டேன் என்று கூறிவிடுவீராக என்றும் கூறினார். 19வது சூராவின் 27வது வசனத்தில், பிறகு மரியம் தான் பெற்ற அந்த குழந்தையை சுமந்து கொண்டு தன் மக்களிடம் வரவே அவர்கள் இவரை நோக்கி, மரியமே, நிச்சயமாக நீ மகா கெட்ட காரியத்தை செய்துவிட்டாய். 28வது வசனத்தில், ஹாரூனுடைய சகோதரியே, உன் தந்தை கெட்டவராக இருக்கவில்லையே, உன்னுடைய தாயும் நடத்தை கெட்டவளாக இருக்கவில்லையே என்று கூறினார்கள். 19வது சூராவின் 29வது வசனத்தில், அதற்கவர் இதை பற்றி தன் குழந்தையிடம் கேட்கும்படி அதன் பக்கம் கையை ஜாடை காண்பித்தார்கள். அதற்கவர்கள் மடியில் இருக்கக்கூடிய சிறு குழந்தையிடம் நாங்கள் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். 19வது சூராவின் 30வது வசனத்தில், இதை செவியுற்ற அந்த குழந்தை அவர்களை நோக்கி கூறியதாவது, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடிமையாவேன், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்து என்னை நபியாகவும் ஆக்குவான். சுப்ஹானல்லாஹ். 19வது சூராவின் 31வது வசனத்தில், நான் எங்கிருந்த பொழுதிலும் அவன் என்னை மிக பாக்கியவனாக ஆக்குவான், நான் வாழும் வரை தொழுகையை கடைபிடித்து தொழுகும்படியும் ஜக்காத் கொடுத்து வரும்படியும் அவன் எனக்கு உபதேசித்திருக்கின்றான். 19வது சூராவின் 32வது வசனத்தில், என் தாய்க்கு நான் நன்றி செய்யும்படியாகவும் எனக்கு உபதேசித்து நான் முரடனாக வழிகெட்டவனாக ஆகாதபடியும் செய்வான். சுப்ஹானல்லாஹ். 19வது சூராவின் 33வது வசனத்தில், நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிரோடு எழுப்பப்படும் வரையிலும் என் மீது சலாம் உண்டாகுக என்று அந்த குழந்தை கூறியது. சுப்ஹானல்லாஹ். 34வது வசனத்தில், இவர்தான் மரியமுடைய மகன் ஈசா, இவரை பற்றி மக்கள் வீணாக தர்கித்து கொண்டிருக்கின்றார்கள், அதில் உண்மையான விஷயம் இதுதான். 19வது சூராவின் 35வது வசனத்தில், ஆகவே அவர் இறைவனுமல்ல, இறைவனுடைய பிள்ளையும் அல்ல, ஏனென்றால் தனக்கு சந்ததி எடுத்துக்கொள்வது அல்லாஹுக்கு ஒரு சிறிதும் தகுதியல்ல, அவன் மிகவும் பரிசுத்தமானவன், எதையும் படைக்க கருதினால் அதை ஆகுக என அவன் கூறியதுதான் தாமதம், அது உடனே ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். முந்தைய வேதங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம், நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம், நபி இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் ஆகியவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேத வாக்குகளை அருளினான். இருப்பினும் அவை எழுத்து வடிவில் பாதுகாக்கப்படவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு சிறு ஆகமங்களை அருளப்பட்டதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. 53வது சூராவின் 37வது வசனத்தில், அல்லது இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிமுடைய விஷயமேனும் அவனுக்கு தெரியாதா? 87வது சூராவின் 19வது வசனத்தில், இப்ராஹிம் மூசாவுடைய வேதங்களிலும் இருக்கின்றது, அன்னாருக்கு அருளப்பெற்ற ஆகமங்களையும் மேலும் தங்களுக்கு அல்லாஹ் அறிவித்தவற்றையும் கொண்டு நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம், இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் ஆகியோர் மக்களுக்கு நேர்வழி காட்டினார்கள். நபி தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை அல்லாஹ் அருளினான். இதர நபிமார்களுக்கு அருளப்பெற்றவை பற்றி தகவல் இல்லை. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்கள் ஹிப்ரு மொழியில் தௌராத்தை வேதத்தை படித்து காட்டி அரபி மொழியில் முஸ்லிம்களுக்கும் விளக்கம் அளித்து வந்தார்கள். இது தொடர்பாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், வேதக்காரர்கள் கூறுவதையெல்லாம் ஏற்கவும் வேண்டாம், மறுக்கவும் வேண்டாம். மேற்கண்ட வசனத்தில் கூறப்பட்ட பிரகாரம் அனைத்து நபிமார்களையும் அவர்களுக்கு அருளப்பெற்றவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறிவிடுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. பொதுவாக இறை தூதர்களையும் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதங்களையும் நம்பிக்கை கொள்வது போதுமானதாகும். நூல் தஃப்சீர் மனார்.
இரண்டாவது சூராவின் 137வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விடுவார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக வீண் பிடிவாதத்தில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். நபியே, அவர்களை பற்றி உமக்கு பயம் வேண்டாம். அல்லாஹ் போதுமானவன். மேலும் அவன் அனைத்தையும் செவியுறுபவன், நன்கு அறிபவன் ஆவான். உலகத்தில் இறை தூதர்கள் போதித்து வந்த கோட்பாடுகளின் சாரம் ஏகத்துவம், மறுமை சிந்தனை, கலப்படமற்ற வழிபாடு, இதய தூய்மை, மனித நேயம் ஆகியனவை ஆகும். இவற்றை முஸ்லிம்களை நம்பிக்கை கொண்டிருப்பதைப் போல வேதக்காரர்களும் நம்பிக்கை கொண்டார். அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். இவற்றை அவர்கள் புறக்கணித்துவிட்டு அல்லாஹுடைய தூதரையே இறைவன் என்று கருதினாலோ, இறைவனுடைய மைந்தர் என்று கருதினாலோ, அல்லது நபித்துவம் என்பது இஸ்ராவேலர்களுக்கு மட்டுமே உரியது என்று பிடிவாதம் செய்தாலோ அவர்கள் பிளவுக்கு வழிவகுக்கப்படுகின்றார்கள் என்பது தெளிவுபடுத்தி அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றான். இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள சிகாக் என்னும் சொல்லுக்கு ஒருவர் பக்கத்தில் இன்னொருவர் வேறொரு பக்கத்திலும் இருப்பது என்று பொருள். இஸ்லாமிய உண்மையான வேதக்காரர்கள் புறக்கணிக்கும் பொழுது முஸ்லிம்கள் ஒரு புறத்திலும் அவர்கள் வேறொரு புறத்திலும் கொள்கை ரீதியாக பிரித்து விடப்படுகிறார்கள். இதனால் வேற்றுமை, பகைமை, பிளவு ஆகியன அவர்களுக்கிடையே தோன்ற வழி ஏற்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களாலே இந்த நிலை உருவாகின்றது. எனவே அவர்கள் அல்லாஹுடைய முனிவுக்கு ஆளாக நேரிடும் என்ற எச்சரிக்கை இந்த சொல்லில் அடங்கியிருக்கின்றது. நூல் அல் பஹ்ருல் முஹீத். இவ்வாறு உண்மைகளை அலட்சியம் செய்துவிட்டு பகைமை பாராட்டப்படுபவர்களால் நபியை பின்பற்றுபவர்களும் தொல்லைகள் நேரலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்களுடைய தீங்குகளிலிருந்து நான் உம்மை காப்பேன் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் கூறுகிறான். 5வது சூராவின் 67வது வசனத்தில், நம் தூதரே, உமக்கு அல்லாஹ்விடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டதையெல்லாம் ஒரு குறைவுமின்றி அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. நீர் அவ்வாறு செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீர் நிறைவேற்றியவராக ஆகமாட்டீர். இதில் எவருக்கும் அஞ்சாதீர்கள். மனிதர்களுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் உம்மை காப்பாற்றிக் கொள்வான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான், நேரான வழியில் செலுத்த மாட்டான். 2வது சூராவின் 138வது வசனத்தில், அல்லாஹுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ்வை விட மார்க்கத்தால் மிக அழகானவர் யார்? யாரும் இல்லை. நாம் அவனையே வணங்குவோம் என்றும் கூறுவீர்களாக. கிறிஸ்தவர்களிடம் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு குழந்தை பிறந்து 7 நாள் கழித்தவோடு குழந்தையை சாய நீரால் குளிப்பாட்டுவார்கள். இதைப்போல புதிதாக தங்கள் மதத்தை தழுபவர்களுக்கு நீராட்டுதல் என்ற சடங்கை அவர்கள் செய்வதுண்டு. இதற்கு ஞானம் செய்தல் என்று கூறுவார்கள். இந்த சடங்கின் மூலம் அவரது பாலுவம் கழுவப்பட்டு அவரது வாழ்க்கையில் புதிய நிறம் பெறுகிறார் என்பது அவர்களுடைய ஐதீகம். யூதர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களுக்கு பரவிய இந்த மூட பழக்கத்தை இங்கே கண்டிக்கக்கூடிய அல்லாஹ், சாய குளியலால் புண்ணியம் கிடைப்பதில்லை, மாறாக அல்லாஹுடைய உண்மையான மார்க்கமான இஸ்லாம் என்ற சாயத்தை பூசிக்கொள்வதே நன்மை பயக்கும் என்று சுட்டிக்காட்டுகிறான். நீராடுவதால் உடலிலுடைய அழுக்கு அகலுமே தவிர மனம் தூய்மை பெறாது. அல்லாஹுக்கு அடிபணிந்து அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதனாலேதான் மனம் தூய்மை அடையும். இவ்விதம் தூய்மைப்படுத்துவதில் அல்லாஹ்வை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் அருளிய அழகிய வர்ணமான இஸ்லாத்தை நாங்கள் கடைபிடிப்போம், அல்லாஹ்வையே நாங்கள் வழிபடுவோம் என்று கூறி அவ்வாறே நடக்குமாறு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். அதுவே உங்களை தூய்மைப்படுத்தும் என்றும் அவன் சுட்டிக்காட்டி இருக்கின்றான். 2வது சூராவின் 139வது வசனத்தில், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நம்மிடம் தர்க்கிக்கின்றீர்களா? எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் அவனே. எங்கள் செயல்களுடைய பலன் எங்களுக்கு, உங்களுடைய செயல்களுடைய பலன் உங்களுக்கே. நாங்கள் அவனுக்கு இணை வைக்காமல் வணக்கங்களை முற்றிலும் அவனுக்கே கலப்படமற்றதாக ஆக்குவோம் என்றும் கூறுவீராக. 2வது சூராவின் 140வது வசனத்தில், நிச்சயமாக இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறீர்களா? இதை நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லாஹ்வா என்று நபியே நீர் கேட்பீராக. மேலும் இதை பற்றி தன்னிடமிருந்தும் அல்லாஹுடைய சாட்சியத்தை மறைப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? உங்களுடைய செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை என்றும் கூறுவீராக. 2வது சூராவின் 141வது வசனத்தில், மேற்கூறப்பட்ட நபிமார்களாகிய அவர்கள் சென்று போன ஒரு நல்ல சமுதாயத்தினர்கள். அவர்கள் செய்தவை அவர்களுக்கே, நீங்கள் செய்தவை உங்களுக்கே. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள்.
அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா நபியாக நியமித்ததை குறித்து யூதர்கள் ஆட்சேபம் தெரிவித்தார்கள். இஸ்ராவேலர்களே நபியாக இருக்க தகுதி படைத்தவர்கள் ஆவார்கள் என்பது அவர்களுடைய வாதம். நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவருடைய வழித்தோன்றல்களான இந்த அரபியரான முஹம்மது நபியாக இருக்க முடியாது என்று தர்க்கம் செய்தார்கள். 139வது வசனம் இதற்கு பதிலளிக்கிறது. அல்லாஹுடைய விஷயத்தில் அவன் எடுத்த முடிவு தொடர்பாக நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா? அவனே எங்களையும் உங்களையும் படைத்து பராமரிக்கும் இறைவன் ஆவான். அவனுக்கு முன்னால் நபி இஸ்மாயிலின் வழித்தோன்றல்களும் நபி இஸ்ஹாக்கின் வழித்தோன்றல்களும் சமமாவார்கள். அவன் நாடினால் யாருக்கும் எந்த பதவியும் தரலாம். அதனை ஆட்சேபிக்கவோ நபித்துவத்திற்கு நாங்களே தகுதியானவர்கள் என்று கூறி தர்க்கம் புரிவோ எவருக்கும் உரிமை கிடையாது என்று கூறுமாறு நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹு தஆலா தன் தூதுத்துவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பதை நன்கறிந்தவன் ஆவான். இவ்வாறு அல்லாஹு தஆலா 6வது சூராவின் 124வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். மன தூய்மையோடு ஆற்றப்படும் நற்செயல்களுக்கே அல்லாஹ்விடம் மரியாதை உண்டு. இனம் மற்றும் குலப்பெருமைக்கு அல்லாஹ்விடம் மதிப்பில்லை. யூதர்கள் தங்களுடைய குலப்பெருமை மீது நம்பிக்கை கொண்டு தங்களுடைய முன்னோர்களின் பொருட்டால் நாங்கள் மேன்மையடையலாம் என்று நம்பியிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய செயல்பாடுகளை கொண்டு உயர்வளிக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த பதவியை அளித்தது அன்னாருடைய செயல் திறனை கொண்டே ஆகும். இதேபோல அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபிக்குரிய அனைத்து தகுதிகளும் இருந்ததால் அல்லாஹ் அவர்களை நபியாக ஆக்கினான். நூல் அல் மனார். வேதக்காரர்களான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய மார்க்கத்திலே இருந்தார்கள் என பெருமை பேசிக்கொள்கின்றார்கள். ஆனால் உண்மை அவ்வாறல்ல என்பதை 140வது வசனம் தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் தோன்றிய யூத மதத்திலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் உருவான கிறிஸ்தவ மதத்திலும் இந்த இரு சாராரையும் விட 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மேற்சொன்ன நபிமார்கள் எப்படி இருக்க முடியும்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் உண்மையானது என்பதை அறிந்து கொண்டுள்ள வேதக்காரர்கள் அதை வெளிப்படுத்த முன்வருவதில்லை. மேலும் தௌராத்தில் இஸ்ராவேலர்களுடைய சகோதரர்களிலிருந்து ஒரு நபியை அனுப்புவேன் என்று அல்லாஹ் கூறியிருப்பதை போலி விளக்கங்களைப் போல அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க வேதக்காரர்கள் மறுக்கின்றார்கள். உண்மைக்கு சாட்சி பகர வேண்டிய அவர்கள் இவ்விதம் உண்மையை மூடி மறைக்க முயற்சி செய்கிறார்கள். இதைவிட பெரிய கொடுமை வேற என்ன இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். 141வது வசனத்தில் அதனுடைய விளக்கமும் 134வது வசனத்தையும் பார்க்கவும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை சில வசனங்களுடைய பொருட்களை விளக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் தொடர்ந்து பல வசனங்களை 2வது ஜுஸு ஆரம்பமாகிறது. அடுத்த பயானிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் தொழுகையாளியாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ள கருத்துக்களை சரியாக புரிந்து அதன்படி நமது வாழ்க்கையை சரியான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி வாழ்க்கையை சரியான முறையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கும் நேர்வழி காட்டுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் குழந்தைகளுக்கு சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஹதீஸை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் கற்று அதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை உயிர் வாழும் காலமெல்லாம் தந்தருள்வாயாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன அனைவருக்கும் அதற்குரிய நல்ல கூலியை தந்தருள்வாயாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.